பலர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் செயல்பட தொடங்குபவர்களுக்கே வாய்ப்புகள் உருவாகின்றன. முயற்சி செய்பவர்களே தங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் வெற்றிகளையும் காண்கிறார்கள். விஷயங்களை நிகழ்த்துபவர்களுக்குத்தான் அதிர்ஷ்டம் வாய்க்கிறது. அதிர்ஷ்டம் வாய்க்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையின் உண்மை. வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள் அல்ல, அவர்கள் செயல்பட்டவர்கள். ஒரு கனவு இருந்தால் அதை நினைத்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது, அதற்கான சிறிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பொதுவாக பலர் வெற்றி பெற்றவர்களை பார்த்து அவருக்கென்ன அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று கூறுவார்கள். ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் இருக்கும் கடின உழைப்பு, தோல்விகள், விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றை பெரும்பாலும் கவனிப்பதில்லை. உண்மையில் அதிர்ஷ்டம் என்பது செயலில் ஈடுபவர்களை தேடி வரும் ஒரு வாய்ப்பாகும். ஒரு விதை மரமாக வளர வேண்டுமென்றால் மண்ணில் விதைக்கப்பட வேண்டும். அதுபோல நம் கனவுகள் நனவாக வேண்டுமென்றால் செயலாக மாற வேண்டும். முயற்சி செய்யும் மனிதனுக்கு வாய்ப்புகள் கதவை திறக்கும். எனவே அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காமல் செயல்பட தொடங்குங்கள். தெய்வத்தான் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வம் துணை நிற்காவிட்டாலும் முயற்சி செய்தால் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் என்று திருவள்ளுவர் குறள் எண் 619 கூறியிருக்கிறார். ஆகவே அதிர்ஷ்டத்தை தேடாதீர்கள், செயல்பட தொடங்குங்கள். ஏனெனில் செயல்களுக்கான விஷயங்களை நிகழ்த்துபவர்களுக்குத்தான் அதிர்ஷ்டம் வாய்க்கிறது.